சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் இன்றைய தினம் சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் சுரேஷ் சாலேவை தொடர்ந்தும் விளக்கமறியலிலே வைக்கும்படி அல்லது தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சுரேஷ் சாலேவுக்கு இயலாது முடியாது என்ற அடிப்படையிலே அவரை வைத்தியசாலையிலே அனுமதித்து தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்றதாகவும் மீண்டும் வைத்தியசாலை அதாவது இந்த சுரேஷ் சாலைக்கு எல்லாம் குணமாகிவிட்டது என்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடமே அவரை ஒப்படைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். சுரேஷ் சாலே விடயம். நேற்று முன்தினம் சுரேஷ் சாலே திடீரென மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். எதற்காக இந்த சுரேஷ் சாலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றெல்லாம் செய்தி வந்த போதுதான் இப்போது ஒரு உண்மை வெளிவந்திருக்கின்றது. அவருக்கு காதிலே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதாம், காதிலே அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதாம். குறிப்பாக காது கேட்காது அல்லது காது குத்து ஏற்பட்டதனால் தான் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதனுடைய சிகிச்சைகள் நிறைவடைந்த பின்னர் அவரை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடமே அந்த மருத்துவமனை வட்டாரங்கள் ஒப்படைத்து விட்டது. இதான் ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், இதற்கு முன்னர் என்னால் இயலாது என்று மருத்துவமனைக்கு ஓடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர். ஜோன்சன் பெர்னாண்டோவும் மருத்துவமனையிலே தான் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், இப்போதும் அவர் சிறையிலே தான் இருக்கின்றார். அதே போன்ற ஒரு பாணியை கையிலே எடுத்து விட்டாரோ சுரேஷ் சாலே என்று கேள்விகள் எழுகின்ற போது சுரேஷ் சாலேவுக்கு எல்லாம் குணமடைந்து விட்டது என்று மருத்துவமனை வட்டாரம் இப்போது மீண்டும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடமே அவரை ஒப்படைத்து விட்டதாம் சுரேஷ் சாலேவை. ஆனால் இப்போது கடுமையாக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சுரேஷ் சாலே தரப்பு. குறிப்பாக சரத் வீரசேகர இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார், இது ஒரு அரசியல் பழிவாங்கல் மாத்திரமல்லாமல் தேச துரோகம். இந்த அரசாங்கம் தேசத்திற்காக போராடியவர்களுக்கு செய்கின்ற துரோகம்தான் இந்த சுரேஷ் சாலேவினுடைய கைது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த சரத் வீரசேகர. அவர் என்ன அதில் சொன்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அல்லது தேச துரோகம் என்று சொல்லலாம். அத்தோடு விடுதலை புலிகளையும் பயங்கரவாதத்தையும் அழிப்பதற்கு முன்னின்று செயற்பட்ட சுரேஷ் சாலேவை பயங்கரவாத தடை சட்டத்திலே இந்த அரசாங்கம் தூக்கி போட்டிருக்கின்றது என்பது ஒரு மிக பாரதூரமான விடயம். விடுதலை புலிகளை அழிக்க முன்னின்று செயற்பட்டவர் சுரேஷ் சாலே என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார். இங்கே பயங்கரவாதத்தை அழிக்கின்றோம் என்ற போர்வையிலே மக்களை கொன்று தீர்த்தார்கள். 1.5 லட்சம் வரையிலான மக்களை கொண்டு தீர்த்திருக்கின்றார்கள். அதிலே சுரேஷ் சாலேவுடைய பங்கும் இருக்கின்றது. பயங்கரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு தீவிரவாதிகளோடு சேர்ந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்ட அந்த பங்கும் அதே சுரேஷ் சாலே மீது இருக்கின்றது. அதிலும் 260 பேர் வரையிலே கொல்லப்பட்டதிலும் சுரேஷ் சாலேவினுடைய பங்கு இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே அங்கே சரத் வீரசேகர சொல்கின்றார், சுரேஷ் சாலேவுக்கு செய்த இந்த அரசாங்கம் செய்திருப்பது ஒரு தேச துரோகம், தேசத்திற்காக போராடியவருக்கு செய்கின்ற துரோகம் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார். இதே போன்ற ஒரு கருத்தை தான் அலி ஜப்ரியும் நேற்றைய ஒரு நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருக்கின்றார். சுரேஷ் சாலே மீது எந்த குற்றமும் இல்லை, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில் அலி ஜப்ரி தெரிவித்திருக்கின்றார். இந்த அலி ஜப்ரி யார் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த ராஜபக்சக்களுக்கு பின்னால் வால் பிடித்து தெரிவித்தவர். பின்னர் ரணில் வந்த பின்னர் ராஜபக்சக்களுடைய பரிந்துரையோடு ரணிலோடு சேர்ந்து ஒட்டி கொண்டவர். இப்போது சொல்லிவிட்டார், தான் அரசியலை விட்டு முழுமையாக ஓய்வு பெறப் போகின்றேன் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த அலி ஜப்ரி தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சுரேஷ் சாலேவுடைய கருத்துக்கு வருவோம். சுரேஷ் சாலே தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று 25 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருந்தது கடந்த வழக்கின் போது. இன்றைய தினமும் சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலே தரப்பால் முன்வைக்கப்பட்ட வழக்கு. அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சுரேஷ் சாலேவுக்கு துரோகம் செய்கின்றது. குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் இருக்கிற சானி அபயசேகரவை சுரேஷ் சாலேவை விசாரிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள் சுரேஷ் சாலே தரப்பு. அப்படி என்று பார்த்தால் ராஜபக்சக்கள் தரப்பு தான். அந்த சட்டத்தரணிகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சானி அபயசேகர சுரேஷ் சாலேவை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாது. மாறாக சானி அபயசேகர இந்த சுரேஷ் சாலே மீது கடும் போக்குவாதம் கொள்கின்றார் அல்லது வேண்டுமென்றே சில வேலைகளை அவர் மீது செய்கின்றார், அரசியல் பழிவாங்கல் செய்கின்றார். இதனால் சுரேஷ் சாலேவை விசாரிப்பதற்கு சானி அபயசேகரவை விடுத்து இன்னும் ஒரு அதிகாரியை நியமிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அடிப்படை உரிமை மனுவை இந்த சுரேஷ் சாலே தரப்பு தாக்கல் செய்திருக்கின்றது. இன்றைய தினம்
கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உங்களுடைய இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது, சுரேஷ் சாலேவை விசாரிப்பதற்கு சாணி அபேசகரவுக்கு முழு உரிமையும் உண்டு. காரணம், ஒரு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர். அத்தோடு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கை தொடர்ச்சியாக முன்னின்று செயற்பட்டு வந்தவர் இந்த சாணி அபேசகர் தான். எனவே அவர்தான் இந்த வழக்கினை தொடர்ச்சியாகவே முன்னெடுத்து செல்கின்றார். எனவே விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அவருக்கு முழு அதிகாரமும் உண்டு. சுரேஷ் சாலேவை சாணி அபேசகரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் உண்டு என்பதை இப்போது நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. எனவே செருப்பால் அடித்தது போன்ற ஒரு பதில் கிடைத்திருக்கின்றது மிக முக்கியமான விடயம். இது பின்புலத்தில் இருந்து ஆடுவது ராஜபக்சக்கள் தரப்பு. இந்த உதயகம்மன் வில, விமல் வீரவம்ச, இந்த சரத் வீரசேகர போன்றவர்கள், அதே போன்று இந்த ஜிஎல் பீரிஸ் எல்லாம் இந்த பின்புலத்தில், அந்த அலிசப்ரி என்றெல்லாம் எல்லோருமே பின்புலத்தில் இருந்து ஆடுகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். சுரேஷ் சாலேவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் நீதிமன்றத்திலே ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற போது அதிலும் இந்த நீர்கொழும்பு தேவாலயங்கள் அல்லது நீர்கொழும்பில் இருக்கின்ற மதத்தலங்களை காட்டுவதற்கு, இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு இராணுவ அதிகாரி முயற்சித்திருக்கின்றாராம். அந்த இராணுவ அதிகாரி இப்போது சாட்சியமாக மாறியிருக்கின்றார். அவர் சாட்சியம் வழங்கியது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த சாட்சியினுடைய வீட்டிற்கு சென்று சுரேஷ் சாலேவினுடைய ஆட்கள் அல்லது சுரேஷ் சாலேவினுடைய அந்த அவருக்கு நெருக்கமானவர்கள் அல்லது இந்த இராணுவ புலனாய்வாளர்கள் சென்று அந்த வீட்டிலே சென்று அச்சுறுத்தி இருக்கின்றார்களாம். இதையும் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சொல்லி இருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு ஆட்சி இருக்கின்ற போதே அவர்களுடைய ஆட்டம் இந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், இந்த அவர்களுடைய ஆட்சி ஒருவேளை ராஜபக்சக்களுடைய ஆட்சி இருந்தால் பல பேரை தெரியாமலே கொண்டு தள்ளி இருப்பார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். சாட்சியாக வரலாம் என்று சந்தேகிக்கின்றவர்களை எல்லாம் திடீர் விபத்துக்கள், நீரிலே மூழ்கி இறந்து போகின்ற செயற்பாடுகளினால் கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. ராஜபக்சக்கள் தரப்புக்கு இப்படி செய்வதொன்றும் புதிதல்ல என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே சுரேஷ் சாலேவை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு மிக பெரும் சக்தி ஒன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மிக பெரும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது என்பதன் மிக மிக முக்கியமான விடயம். ஆனாலும் சுரேஷ் சாலேவை வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு பயங்கரவாத தடை சட்டத்திலே அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். அதிலே ஒன்றுதான், சுரேஷ் சாலேவை விசாரிப்பதற்கு வேறு ஒரு அதிகாரியை நியமியுங்கள், இந்த சாணி அபேசகரை வேண்டாம் என்ற அடிப்படையிலே சுரேஷ் சாலை தரப்பு முயற்சித்ததாகவும் நீதிமன்றம் அதனை மறுத்துவிட்டது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த சாணி அபேசகர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று அந்த தாக்குதலுக்கான விசாரணைகளை மேற்கொள்வதிலே ரவி செனிவிரத்ன, சாணி அபேசகர் போன்றவர்கள் முன்னின்று செயற்பட்டார்கள். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் 2019 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடனே முதலாவது செய்த வேலை, சாணி அபேசகர் உட்பட ரவி செனிவிரத்ன உட்பட அவர்களோடு சேர்ந்து 800 அதிகாரிகளை உடனடியாக ஒரு சிலரை பதவி நீக்கினார், ஒரு சிலரை பணியிடம் நீக்கினார். இப்படியான பல வேலைகளை செய்தார். பலரை கைது செய்தார். அந்த கைது செய்யப்பட்டதிலே இந்த சாணி அபேசகரவும் ஒருவர். வேறு ஒரு காரணத்தை காட்டி, அதுவும் 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு காரணத்தை காட்டி சாணி அபேசகரவை கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு கைது செய்து சிறை அடைத்திருந்தார்கள். 10 மாதங்கள் வரையிலே ஒரு சிறை இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இப்படியான பல அரசியல் பழிவாங்கலை செய்ததனுடைய நோக்கமே இவர்களூடாக சில உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான், அல்லது விசாரணைகளை இவர்கள் செய்து உண்மையை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். காரணம், அந்த காலப்பகுதியிலே சாணி அபேசகர் உட்பட அந்த குழு அந்த காலப்பகுதியில் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதே இப்போது அந்த சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருக்கின்றார் என்ற உண்மையை அப்போதே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களாம். சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரங்கள் அப்போதே கிடைத்து விட்டதென்றும், ஆனால் அவற்றினை மூடி மறைப்பதற்காக பல பழிவாங்கல்கள் இடம்பெற்றிருந்தது ராஜபக்சக்கள் அரசாங்கத்தினால், குறிப்பாக கோட்டா அரசினால். அதிலே பழிவாங்கப்பட்டவர்களே சாணி அபேசகரவும் ரவி செனிவிரத்ன போன்ற பல அதிகாரிகள் இருந்தார்கள். அப்போ அதிலும் ஒரு அதிகாரி கொலை செய்யப்பட்டு விட்டாராம். மர்மமான முறையிலே ஒரு அதிகாரி இறந்து போனாராம். அந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்த ஒரு அதிகாரி இறந்து போனாராம். ஆனால் கொரோனா மீது அவருடைய பழியை தூக்கி போட்டு, கொரோனா தான் அவரை கொண்டு போட்டது என்று சொல்லி அவருடைய உடற்கூற்று பரிசோதனைகள் கூட மேற்கொள்ளாமல், மரண விசாரணைகள் கூட மேற்கொள்ளாமல் அப்படியே போட்டு அவரை எரித்து விட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இப்படி பல இடம் பெற்றிருக்கின்றது. ஆனால் 1-2 தான் வெளியே வந்திருக்கின்றது. பின்னர் ஆட்சி மாறியது ரணிலுடைய ஆட்சி. அதன் பின்னர் இப்போதைய ஆட்சி வந்த பின்னர் தான் இந்த சாணி அபேசகர், ரவி செனிவிரத்ன போன்றவர்கள் உரிய பதவி
பதவிகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த சாணி அபேசகர குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்றார். எனவே இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற போது பல வழக்குகளை இவர்கள் தூசி தட்டி இப்போது அதனை முன்னின்று நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக ரவிராஜ் படுகொலை வழக்கு, தராக்கி சிவராம் வழக்கு என்று சொல்ல வழக்கு, தாஜுதீன் வழக்கு, ஊடகவியலாளர் எக்னலிகோட வழக்கு, அதே போன்று ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க வழக்கு என்று பல விடயங்களை அவர்கள் முன்கொண்டு செல்கின்றார்கள். ஆனாலும் இவர்களை முடக்குவதற்கு பல சதிகள் இடம்பெற்று வருகின்றன என்பது மிக முக்கியமான விடயம். அதன் ஒரு அங்கம்தான் இந்த சாணி அபேசகர குழு விசாரணைகளை மேற்கொண்டால் சுரேசாலே உண்மைகளை சொல்லிவிடலாம், விடயங்கள் வெளிவந்து விட போகின்றது என்ற காரணத்தினால் இப்போது சுரேசாலேவை விசாரிப்பதற்கு வேறு அதிகாரிகளை நியமியுங்கள் என்று நீதிமன்றத்தை சட்டத்தையே நாடி இருக்கின்றார்கள். சட்டமும் இப்போது அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். அத்தோடு சுரேஷ் சாலே சிறையிலிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவரை நீதவான் சென்று சந்தித்ததாகவும் அதன் போது வெளியிலிருந்து பல விமர்சனங்கள் வந்தது தானே. அதாவது சுரேஷ் சாலேவை சிறைக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள், சுரேஷ் சாலேவின் மீது எலிகள் நடமாடி திரிகின்றது, கரப்பான் பூச்சிகள் ஓடி திரிகின்றது, அவர் மலசல கூடத்திற்கு அருகாமையிலே படுத்து தூங்குகின்றார், செய்தித்தாள்களை விரித்து படுத்துறங்குகின்றார், சாப்பிடாமல் இருக்கின்றார் என்றெல்லாம் இந்த விமல் வீரவம்ச, உதய கம்மன்வில போன்றவர்கள் கதையை கட்டி விட்டிருந்தார்கள். அது தொடர்பாகவும் நீதவான் விசாரித்த போது அப்படி ஒன்றும் சுரேஷ் சாலே அங்கே அவர்களுக்கு சொல்லவில்லையாம். அதாவது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் அவருக்கு அநியாயம் ஏதும் இடம்பெற்றதா என்பதை கேட்கின்ற போது அவர் அப்படியொன்றும் இடம்பெறவில்லை என்று கையை விரித்து விட்டாராம். ஆனால் வெளியே இருந்து கற்பனையாக்கம் செய்து வருகின்றார்கள் என்பதுதான் இந்த ராஜபக்சக்கள் தரப்பு கற்பனையாக்கம் செய்து வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே சுரேஷ் சாலேவினுடைய எண்ணம் இப்போது பலிக்காமல் போயிருக்கின்றது. தொடர் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மென்மேலும் பலர் சிக்குவார்கள். காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று அடுத்து, அதாவது 6 வருடங்கள் நிறைவடைந்து இன்னும் எந்த உண்மைகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வருடமாவது ஏதாவது ஒன்று வெளிவரலாம் என்று பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.